டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெரும் சோகமான ஒரு செய்தி. நாளுக்கு நாள் தூங்கி எழுந்த உடனேயே எத்தனை பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால் இறந்துருக்கிறாங்க, இப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த ஆட்சி என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதங்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இந்த அரசு முழிச்சு கொள்ளாமல் இப்படியே ஒரு மெத்தனை போக்கில் செயல்படுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த ஆட்சி மேலே பல அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்ற சம்பவங்களை தடுக்கிறது தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையோட வேலை அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படை எங்கே சிஎம் சார் அப்படின்ற கேள்விகள் தான் நமக்கு இங்கே கேட்க தோணுது. ஒரு 3 வயசு குழந்தை, என்னங்க தெரியும் அந்த குழந்தைக்கு? பிஸ்கெட் வாங்கி கொடுத்து இந்த குழந்தைய சீரழித்து கொடூரமான தாக்குதலை நடத்தி புதரில் போட்டு அந்த குழந்தைய சாகடிச்சிருக்கிறாங்க. இந்த அரசு என்ன தான் பண்ணிகிட்ருக்கு? சொன்னீங்களே சிங்கப்பெண் படையில் இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் சொன்னீங்களே இரும்பு கரம் கொண்டு அடக்கும், சும்மா சாஃப்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை? போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த குழந்தைய கண்டெடுத்தவங்களுடைய குமுறல் இருக்குல்ல, அந்த பெண்மணிகள் சொல்கிற விஷயம்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இதை குறித்து அந்த பகுதி மக்கள், அந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. போராடுறவங்களையும் அடக்குமுறையில் அடக்கி ஆளுகிற ஒரு அரசாக தான் இந்த அரசு இருக்குது. அப்படின்னா எங்கே போய் நம்ம முறையிடுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு வராங்க, முட்டு கொடுத்துட்டு வராங்க. இன்றைக்கி அவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க? பெருசாக பேசினாரே ராகவா லாரன்ஸ், இந்த ஆட்சி ரொம்ப ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயின்ட்டுருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு தெருநாய்க்களோட கம்பேர் பண்ணி பேசுனீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கம் இருக்குதா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? அப்படி இருந்திருந்தா இந்த ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பார்த்துட்டோம், கண்டுக்கும் காணாமலும் இருந்துட்டு எதை வச்சு சார் ஆட்சி நல்லா இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுது அப்படின்றது தான் நம்மளால் கேள்வி கேட்க முடியுது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறதுனா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்விகள் நியாயமான கேள்விகள், அர்த்தமுள்ள கேள்விகள். இந்த அரசு எதுக்கு சார் 6 மாதம் டைம் கேட்குது? எதுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுக்கணும்? பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வேடிக்கை பார்க்கணுமா? குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கா? சார் இதெல்லாம் அத்தியாவசியம் சார். பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை உடனே என்ன பண்ணணும்? ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கெல்லாம் 6 மாதம் டைமெல்லாம் கேட்குறதுல ஒரு நியாயம் இல்லை சார், பிரயோஜனம் இல்லை. நீங்கள் டைம் கேட்குறதுக்குள்ளே இப்போ நீங்கள் இந்த 1 மாதம் அவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் எத்தனை குற்ற சம்பவங்கள், எத்தனை பெண்மணிகள் இறந்துருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குது. இவ்வளவும் நடந்தும் இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி, இந்த ஆட்சி ரொம்ப ஸ்மூத்தாக போயின்னு இருக்கிற ஆட்சி, நல்ல ஆட்சி அப்படின்னு உங்களால் எதனால் சொல்கிறதுக்கு முடியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாச்சுன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் சார், மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கணும் சார். இதெல்லாம் இருந்துட்டு குற்றங்கள் நடக்குதுல்ல, ஏன் நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டீங்க? ஆமாங்க, இந்த ஆட்சியில் குற்றம் நடக்குது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எதுக்கு டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல. ஏன் அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த குழந்தைகளை போயிட்டு இப்படி கொடூரமாக இது பண்ணுறாங்கன்னா, இப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன கடுமையான தண்டனை கொடுக்குறீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல. ஏன்னா கடந்த ஆட்சியில் திமுக ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த சட்டங்கள் அவங்க மேலே பாய்ஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே நம்மளுக்கு எழும்புது. ஸோ அது வட மாநில தொழிலாளிகள் அப்படின்னு யாராக இருந்தால் என்ன சார்? குழந்தை சார். அந்த குழந்தைய பார்க்கும் பொழுதுலாம் அங்கே வசிக்கிற பெண்கள்லாம் எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு கதறாங்க, அழுகுறாங்க.
அப்படின்றது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போவோம். அந்த குழந்தை அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தையோட காலெல்லாம் அப்படியே துடிச்சிருந்தது. பேச்சு மூச்சு கிடையாது, ஆனால் துடிச்சுன்னு இருந்தது. சொல்லும் பொழுதே நமக்கு வயிறு எரியுது சார், மனசு அப்படியே வலிக்குது. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தையா அந்த குழந்தைய பாவிச்சா தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். இவங்களாம் ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்களே, விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்களாம். தயவு செய்து நீங்கள் முட்டு கொடுங்க, முட்டு கொடுக்காமலாம் இருக்க தேவையில்ல. அட் சேம் டைம் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதுல்ல, இதையும் எடுத்து பேசுங்க சார். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே திமுக ஆட்சியில் கொடுமைகள் நடந்தது, நடக்கலைன்னா நான் சொல்லவே இல்லை. திமுக ஆட்சியில் அப்படியே தூய்மையாக நடந்தது, எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல, நடந்துச்சு. ஆனால் நடவடிக்கைகள் எப்படி எடுத்தாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சிங்கப்பெண் சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்கிட்டீங்களே, இன்றைக்கி அந்த சிங்கப்பெண் எங்கே போச்சு? கும்மிடிப்பூண்டி பகுதியில் சொல்லுங்கள் சிஎம் சார். சிங்கப்பெண் படைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க? அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது தான் சிங்கப்பெண் படை. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தடுக்கிறதுக்கு, அந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து அந்த கயவர்களை கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் ஒப்படைப்பான். எஸ்ஐ வந்து அங்கே லான் ஆர்டர் போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்களாம், எஃப்ஐஆர் போடுவாங்களாம். அந்த குற்றம் நடக்கும்போது சிங்கப்பெண் அதிரடிக்கு படைக்கு என்ன பண்ணுவீங்க, பவர் கொடுக்கணும் சார். குற்றத்தை அங்கேயே தண்டனை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சென்னையில் ஒரு சுற்று வட்டாரத்தில் பயங்கரமாக, அது குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைங்களுக்கு நடந்திருக்கிற கொடுமைகள் ஏறாகும். ஒரு நாளைக்கே இவ்வளோ நடக்குதுன்னா இந்த ஆட்சி என்ன தூங்கிட்டு இருக்குதா? சட்ட ஒழுங்கு இப்போ உங்கள் கிட்ட தான் சார் இருக்குது சிஎம் சார், உங்கள் கிட்ட தான் இந்த சட்ட ஒழுங்கு இருக்குது. நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்ன கேள்விகள் கேட்டீங்க, என்னென்ன பேச்சுகள் பேசுனீங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பற்றி, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பற்றி என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இன்றைக்கி ஏன் சார் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறீங்க, பேசவே மாட்டேன்றீங்க? பேசுங்க சார், தயவு செய்து வெளியே வந்து பேசுங்க சார். நீங்கள் பேசலானோட ஆக்ஷன் எடுங்க சார். நீங்கள் அடுத்தவங்க கட்சியில் இருந்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதான் சொல்கிறாரு, அடுத்தவங்க கட்சியிலேருந்து நீங்கள் ஆட்களை ஷாப்பிங் பண்ணுறதுல அந்த அளவுக்கு கவனம் செலுத்துதில் கொஞ்சம் லான் ஆர்டர்லேயே கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நயினார் நாகேந்திரன், ப்ரோ இந்த குழந்தைகள் கதற சத்தம் உங்கள் காதில் கேட்கலையா ப்ரோ? ஏன் ப்ரோ நீங்கள் காதை மூடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் விஜய் சார் என்ன பதில் சொல்ல போகிறாரு, சிஎம் சார் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி எதிர்பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி மேடைக்கு மேடை போயிட்டு ஆதவர்ஜனா இந்த ஆட்சி இப்படி இருக்குது, அந்த ஆட்சி அப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த ஆட்சியில் இந்த குழந்தைகள் கதற சத்தம் கொஞ்சம் கூடவா உங்கள் காதில் விழல? இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற கேள்வி தான் நமக்கு. இங்கே ஜனநாயக நாடு சார், ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படின்ற போதில் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு கண்டுக்கிறாங்களா, இல்லை கண்டுக்குன்னு காணாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. பெரிய சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி போராடுறவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடக்குமுறையில் அவங்கள அடக்கி ஆள்றீங்கன்னா, உங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை உங்களை விமர்சனம் வைக்கக்கூடாதுன்றீங்களா? உங்கள் ஆட்சியில் கொடுமைகள் நடந்தால் இதை தட்டி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன இது அடக்குமுறை அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், இந்த குழந்தை எப்படியெல்லாம் கதறி இருக்கும், அந்த குழந்தை எப்படியெல்லாம் புரியல சார், சொல்கிறதுக்கே வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரனை இந்த அரசு கடுமையாக தண்டிக்கணும். இந்த அயோக்கியனுக்கு கொடுக்குற தண்டனையில் மற்றவன் பார்த்து திருந்தணும் அப்படின்ற ஒன்று தான் இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட குடும்பமும் அந்த பகுதியில் வசிக்கிறோட பெண்களும் எல்லாருமே நீதி கேட்டு போராடுறது இது ஒன்று தான். ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி சிங்கப்பெண் படையை வந்து திறந்து வச்ச சிஎம் அவர்கள், சிங்கப்பெண் படை வந்து இப்படி செயல்படுது அப்படி செயல்படுது ரீல்ஸில் எடுத்து நீங்கள் போடுறதுல யாருக்கு சார் புரோஜனம்? யாருக்கு என்ன புரோஜனம்? ரீல்ஸில் தான் நீங்கள் ஆட்சி நடத்தின்னு இருப்பீங்களா? ரீல்ஸில் தான் உங்கள் சிங்கப்பெண் படை வந்து செயல்படுமா? ரீல்ஸில் தான் உங்கள் சிங்கப்பெண் படை வந்து ஆக்டிவில் இருக்குமா? எத்தனை அமைச்சர், இதை இன்றைக்கி கூட கீர்த்தன அமைச்சர் சிங்கப்பெண்களை பார்த்துட்டு இது மாதிரி வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு போடுறாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அது பண்ணாங்க. இதெல்லாம் யார் சார் விரும்புகிறா? நேரில் ஆட்சியில் வந்து நீங்கள் சிங்கப்பெண் படையை கொண்டு வாங்க சார். இன்றைக்கி கும்மிடிப்பூண்டி பதில் அந்த சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை எப்படியெல்லாம் கொடுமைகளை சந்திச்சிருக்குது. இன்றைக்கி சிங்கப்பெண் படை எங்கே போச்சு சிஎம் சார்? அன்றைக்கி பேசுனீங்களே, வார்னிங்கு சொல்கிறேன், சாஃப்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் கடுமையாக சொல்லுவேன், கடுமையாக ஆக்ஷன் இருக்கும், என் நடவடிக்கை கடுமையாக இருக்குன்னு. உங்கள் நடவடிக்கை கடுமையாக இருந்தது இங்கே பார்க்குறீங்க. இங்கே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க சார், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இதற்கு முழுக்க இந்த ஆட்சி தான்
பொறுப்பெடுத்து பதில் சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாரும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். இனி ஒரு தவறு இதை மாரி நடக்காத அளவுக்கு உங்கள் சிங்கப்பெண் படையை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் கொடுக்கணுமோ பவர் கொடுங்க அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.